உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பட்டணத்துல பழகிட்டு கிராமத்துல இருக்கிறது சங்கடமா தான் இருக்கும். உட்கார், சாப்பிடு. என்னது? நம்ம ஊர் சரக்கு, சுத்தமானது, அதுவும் நம்ம சொந்த தயாரிப்பு. சாப்பிடு. வேண்டாங்க, இது எனக்கு பழக்கம் இல்ல. பழக்கம் இல்லையா? பட்டணத்துல இருந்திருக்காங்க. பட்டணத்துல படிக்கதான் போனேன், குடிக்கிறதுக்கு இல்ல. இப்ப குடி. வேண்டாம், வம்பு பண்ணாதீங்க. என் பழக்கம் இல்லைங்க. நிறைய இருக்குப்பா. வேண்டாங்க, அப்பாவுக்கு தெரிஞ்சா தப்பா போயிடும். வாஸ்தவம் தான், இது எனக்கே பத்தாது. உனக்கு போர் அடிச்சது, என்ன பார்க்க வந்துட்டேன். எனக்கு போர் அடிச்சா நான் இதத்தான் பார்ப்பேன். ஆமா, இதுதான் பழக்கம் இல்ல. பொம்பளைங்க விஷயம் அதுவும் அப்படிதான். நான் யோகியா. நானும் யோகியன்தான், அழகில்லாத பொண்ணுங்க விஷயத்துல. அம்மா, ஒரு பொண்ண கூட நீ தலை நிமிர்ந்து பார்க்க மாட்ட. அப்படி இல்ல, அழகுக்கு நான் அடிமை. நான் மட்டும் சாப்பிடுறது என்னவோ போல இருக்கு. இந்தா, இதுலயாவது கொஞ்சம் கைய வை. இந்த பக்கவாத்தியம் இல்லாம நான் தண்ணி கச்சேரி ஆரம்பிக்கிறதே இல்லை. குடிக்கிறதுனா என்ன? அறிவை கொஞ்சம் குறைச்சிக்கிறது. அப்படி குறைச்சுக்கிட்டா ஒரு தள்ளாட்டம், அதுல ஒரு கொண்டாட்டம், அவ்வளவுதான். அக்கா அக்கா, கீத்து கொட்டாயில வந்திருக்கேன் புது படம், அது நல்லா இருக்கா? நான் பாக்கலடி, இன்னைக்கு தான் போகலான் இருக்கேன். அப்படியா? நானும் வரேன்க்கா. சீக்கிரம். அங்க பார்க்க யம தர்மராஜாவ. ஆமா, யம தர்மராஜா. அப்படிலாம் சொல்லாத. அதுக்கும் அந்த எருமைக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் வாயில்லாத ஜீவன் தான். நீ இறக்கப்படுறத பார்த்தா அவனையே கட்டிக்க போட. பயந்துட்டியா? போங்க சின்னையா, உங்களால என் குடம் உடைஞ்சு போச்சு. விளையாட்டுக்காக பயமுறுத்தின, கோச்சிக்காத. இந்த குடம் வாங்கிக்க. குடம் 2 ரூபா தானே? அப்ப 5 வாங்கிக்க. ஏன் அப்பப்ப வந்து உடைக்கிறதுக்கா? இந்த வாரு, நீ இப்படி சாமி பேரையே சொல்லிட்டு இருந்தேன்னா நான் சாமியாரா மாறி போயிடுவேன். இந்தாங்க, கிணத்து தண்ணிய ஆத்து வெள்ளமா கொண்டு போயிடும். ஏங்க இப்படி தவியா தவிக்கிறீங்க? என் தவிப்புக்கு காரணம் இருக்கு. 4 பொம்பளைங்க என்ன பார்க்கும்போது மலடியோன்னு சந்தேகப்படுறாங்க. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்காம இருந்துடலாம், அது குறையில்ல. ஆனா கல்யாணம் பண்ணியும் ஒரு குழந்தை இல்லாம இருக்கிறது ஐயா ஒரு பெண்ணுக்கு பெரும் குறை. உண்மைதான், உண்மைதான். நானும் எத்தனையோ மருந்துகளை வாங்கி சாப்பிட்டேன், உனக்கும் கொடுத்தேன். என்ன பண்றது? ஒண்ணும் பிறக்கலையே. மருந்துல இல்லையா மார்க்கம், மனசுல இருக்கு. நீ மனசு வச்சீன்னா தேந்துரியா என் குறை. குறை சொல்லிக்கிட்டே இருங்க. நாளைக்கு வியாழக்கிழமை, இன்னைக்கு பேசாம தூங்குங்க, இல்ல நாளைக்கு விரதம் இருந்துருவேன். வயிற்றுச்சல கிளப்பாத, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. ஊமையா எங்க? எருமையை குளிப்பாட்ட போயிருக்கா. ஏங்க? வாழைக்கு உரம் போடணும், அது விஷயமா அந்த ரைஸ் மில் துரைசாமி கிட்ட அனுப்பலாம்னு பார்த்தேன். இந்தாங்க, ஊமையனும் நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி இருக்கான். அவனுக்கு ஒரு கல்யாண காட்சி நடத்தி வைக்க கூடாதுங்களா? நல்லா இருக்குமா, விவரம் புரிஞ்சிருந்து நீயே இப்படி சொல்றிய. நான் அவனுக்கு போய் பொண்ணு கேட்டா எவன் கொடுப்பான்? ஏங்க, அவனையும் நம்ம மக மாதிரி நினைச்சு கேட்டுதான் பாருங்களேன். சரி, உனக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதா வச்சுக்க. ஒருத்தன் ஊமை,
காதும் கேட்காது. அவனுக்கும் பொண்ணை கொடுக்க சொல்லி கேக்குறாங்க. நீ கொடுப்பியா? என்ன ஊமை ஆயிட்ட? விவரம் தெரிஞ்ச யார் அவனுக்கு பொண்ணு கொடுப்பாங்கன்னு நான் நம்பல. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அவனுக்குன்னு ஒரு பொண்ணு இந்த உலகத்துல ஆண்டவன் படைக்காமல இருந்திருப்பா. அப்படி படைச்சிருந்தா அவனே கல்யாணத்தை நடத்தியும் வைப்பான். என்ன எது எடுத்தாலும் வேண்டாம் வேண்டாங்கிற? நான் என்ன பம்பா பண்றேன்? அன்பா தானே சொல்றேன். இங்க பார், எதா இருந்தாலும் கேட்டு சாப்பிடணும். கடைய பார்த்தா ஏதாவது ஒண்ணு சாப்பிடணும். அது என் பழக்கம். என்னது அடுப்பு? அடுப்பு ஏண்டா இவ்வளவு சூடா இருக்கு? இதெல்லாம் உள்ள எடுத்து வைங்கடா. சோடா போடா. டேய், தம்பிக்கு ஒரு சோடா ஓட. இங்க பார், பால் சாப்பிடுற வயசா இருக்கு. ஊரை அக்கிரமம் பண்றதுக்குன்னே இதுங்கெல்லாம் பிறந்திருக்குதுங்க. லொல்லு என்னங்க? லொல்லு. ஓ, இந்தாங்க சோடா சாப்பிட. என்ன பால் கேக்குறான்? நீ லொல்லா? இவனுக்கு ஒரு லொல்லு கொடு. அந்த பொண்ணே பாக்குறாங்களே, என்ன நினைச்சு பாக்குறாங்க? நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவளுக்கு யாரும் துணையா இல்ல. வயசு பொண்ணு தனியா இருக்கிறது நல்லதில்ல. அவளுக்கு துணையா இருக்கிறதுக்காகவே நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். கல்யாணமா? அந்த நினைப்பெல்லாம் எனக்கு இல்ல. பொண்டாட்டி விரதம் இருந்து நெருங்க விட மாட்டேங்கிறா. அதனால இவளை பப்பாட்டியா வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். என் நினைப்பெல்லாம் அவளோட வாழணுங்கிறதா. நான் அவளை மனமாற காதலிக்கிறேன். காதலா? எனக்கு என்ன பைத்தியமா? கொஞ்ச நேரம் அவளோட அவ்வளவுதான். அழகு, உனக்கு இதே வேலையா போச்சா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழந்தையோட வர. நம்மளான உதவிய 4 பேருக்கு செய்யணும் வாத்தியாரையா? சத்யா, கிளாஸுக்கு போ. உன்னை போலவே உன் மனசும் இருக்கு. நானும் உனக்கு ஒரு உதவி செய்யலாம்னு நினைக்கிறேன். உதவியா? சொன்னா தப்பா நினைக்க மாட்டியே? உங்க மேல எனக்கு ரொம்ப 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 பிரியம். தப்பா நினைக்க மாட்டேன். சொல்லுங்க. ஒரு துணையும் இல்லாம நீ இருக்கிறத பார்க்கும்போது உன் மேல எனக்கு அனுதாபம் தான் ஏற்படுது. உனக்கு துணையா நான் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படின்னா உன்னை நான் கல்யாணம் செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன் அழகு சிரிக்கிற? உண்மையிலே உங்களுக்கு உதவுற மனசு இருக்கா? என்ன சந்தேகப்படாத. உன் மனசு மாதிரி தான் என் மனசும். என் மேல பிரியம் இருக்கா? இருக்கு. நான் சொல்றபடி கேப்பீங்களா? சொல்லு, கேக்குறேன். அப்படின்னா நீங்க மீனாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அழகு, நீ என்ன சொல்ற? மீனாவா? அது யாரு? அவ என் சிநேகிதி. பாவம், அவளுக்கு 10 வயசு இருக்கும்போது எலும்புலவாதம் வந்து ஒரு காலு விளங்காம போச்சு. அதனால அவளை யாரும் கட்டிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க அம்மாவும் அவளும் அழுதாங்க. எனக்கும் அழுக வந்துடுச்சு. உங்க மனசு நல்ல மனசுனா நீங்க அவளை தான் கட்டிக்கணும். எனக்காக கட்டிக்கோங்க உதவியா? அவ காலுதான் நொண்டி, ஆனா ரொம்ப 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 நல்லவ. யோசிச்சு சொல்லுங்க, நான் வரேன். என்னப்பா சங்கர்? ஒண்ணுமில்லம்மா, தாகம் தாகம். மோர் தரட்டுமா இல்ல காபி வேணுமா? மோரே போதும். ராத்திரி பூரா படிச்சுக்கிட்டு இருக்க. கண்ணுக்கு வேலை அதிகமா கொடுத்தா உடம்பு சூடாகத்தான் செய்யும். நீ போ, நான் மோர் கொண்டு வரேன்.
மெல்ல மெல்ல. மெல்ல. இந்த நிலைமையில நீங்க கிணத்து பக்கம் எதுக்கு தனியா வந்தீங்க? அம்மாவுக்கு ஒத்த தலைவலி, நொச்சல பறிச்சுட்டு போலான்னு வந்தேன். நல்ல வேளை நான் குளிக்க வந்தேன், சரியா போச்சு. இல்லைன்னா கொஞ்சம் இருங்க, வரேன். இந்தாங்க. துண்டை பத்தி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு சிரமமே வேண்டாம். உங்க வீடு எங்க இருக்குன்னு சொன்னா நானே வந்து வாங்கிக்கிறேன். கீழே தெருவுல நிண்டி மீனா வீடு எதுன்னு கேட்டா யார் வேணா சொல்லுவாங்க. நீங்க மீனாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அவ காலுதான் நொண்டி, ஆனா ரொம்ப 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 நல்லவ. எங்க இத மறந்துட்டீங்களே?